ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹி சிசில் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். ஒரு தலவாழை இலை விருந்து தான். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து 20K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷனுக்காக பண்ண பிரியாணி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயம், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் வந்து பூண்டு, 50 கிராம் வந்து இஞ்சி. இது ரெண்டுமே சமமாக அரைச்சி நீங்கள் உடனே அரைச்சி சேர்த்திங்கன்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து 200 கிராம் சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். தயிர் வந்து நான் ஒரு 100 ml எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு 1/2 கிலோ பிரியாணிக்கு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தயிர், மிளகாத்தூள் எல்லாமே இந்த கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து வடி பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம தனியாக அரிசியை வந்து வேக வச்சு நம்ம இந்த கிரேவியோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரைஸு நம்ம வடிக்கிறதுக்காக நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் நெய். நம்ம அரிசி வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும். அரிசியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 20 to 30% தான் வேகணும். இப்போ நம்ம அரிசியை எடுத்தோம்னா அது 2ஆக உடையணும். அவ்வளோதான், ஒரு கொதி தான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிரேவியோட இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட நம்ம இந்த சாப்பாடை, நம்ம வடித்த சாப்பாடை இது கூட நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த தண்ணி, அதை ஒரு 2 குழிக்கரண்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே கலர் பவுட்ரு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் நம்ம அப்படியே சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூனு
கீ சேர்த்துக்கலாம். எவ்வளோ கீ சேர்க்குறோமோ அவ்வளோ வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும் பிரியாணி. கொத்தமல்லி இலையும் மேலே சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் தம்மில் வைக்கணும். அதுக்கு கீழே அடியில் தோசைக்கல், பழைய தோசைக்கல் நம்ம வீட்டில் வந்து பிரியாணிக்காக நம்ம வச்சுருப்போம்ல, அந்த தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஃபாயில் கவர் போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நல்ல உதிரியாக மேலே நல்ல குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வடித்து பண்ணுற ஸ்டைலு. இது வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சிக்கனில் தம் பிரியாணி செய்யலாம். இது நான் வந்து இன்றைக்கி மட்டனில் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் இதோட அளவு எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வாழை இலை வச்சு நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம் பாருங்கள். அதே மாதிரியே நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி வாழை இலை வாங்கி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டா கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வரும். சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து சைடிஷ் வந்து தயிர் பச்சடி, கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் சிக்கன் 65, ரவா கேசரி அதுவும் செஞ்சுருந்தேன். ஸோ இது தாங்க இன்றைக்குள்ள மெனு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.